இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதும் பாஸ்தாவை கொட்டிட்டு அதில் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். பாஸ்தா வெந்ததும் இந்த மாதிரி கண்ணு தட்டில் போட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கணும். மறுபடியும் பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கணும். இப்போது பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் பிடிக்குமோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் சேர்க்கலாமான்னு யாரும் கேட்டுறாதீங்க. இப்போது வடைச்சட்டியை காய வச்சுட்டு அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கணும். கரெக்டாக மைதாவும் மில்க்கும் ஆட் பண்ண போகிறப்ப ஸ்டோரேஜ் இல்லாமல் ஃபோன் வீடியோ எடுக்கலை. அந்த வெள்ளை கலரில் தெரிகிறது மைதாவும் பாலும் தான். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா போட்டுட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதோடைய உப்பு, பெப்பர் சேர்த்து காய்கறி வேகிற வரைக்கும் கொதிக்க விடணும். காய்கறி வேகிறப்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னி கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் காய்கறி வெந்ததுக்கப்புறமா துருவின சீஸை சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான பாஸ்தா ரெடி.